ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மஞ்சுளா. இன்றைக்கு நாங்கள் சில்க் சுமிதாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். ஆந்திராவில் உள்ள ஏலூரு என்ற டிஸ்ட்ரிக்டில் கொல்வாரி என்ற கிராமத்தில் 1960 டிசம்பர் 2 பிறந்தவர் தான் சில்க் சுமிதா. அவரது பெற்றோர் வைத்த பெயர் விஜயலட்சுமி. சில்க் சுமிதாவிற்கு ஒரு தம்பி பிறந்தவுடன் அவர்களின் அப்பா குடும்பத்தை விட்டு எங்கேயோ சென்று விட்டார். சில்க் சுமிதாவின் தாய் குழந்தைகளை வளர்க்க சரியான மாதிரி கஷ்டப்படுகிறார். இவர்களின் கஷ்டத்தை பார்த்து சில்க் சுமிதாவை அவர்களின் உறவினர் ஒருவனான அன்னபூரணி என்பவர் தத்தெடுக்கின்றார். தத்தெடுத்து ஏலூரு என்ற சிட்டிக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். ஆனாலும் சில்க் சுமிதாவை தத்தெடுத்தவரும் ஏழ்மையானவர் என்பதால் சில்க் சுமிதாவின் வறுமைக்கு முடிவு வரவில்லை. அதனால் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்த சில்க் சுமிதா 4ஆம் வகுப்போடு படிப்பை நிறுத்துகின்றார். அவருக்கு 14 வயதாரும் போது அவரது 36 வயதுடைய ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரும் குடித்துவிட்டு வந்து சில்க் சுமிதாவை அடித்து சித்திரவதை செய்கிறார். ஆகையால் கணவருக்குடன் வாழ முடியாமல் வளர்ப்பு அம்மாவிடமே வந்து விடுகிறார். அதற்கு பிறகு வீட்டு வேலைகளுக்கு போக ஆரம்பித்த சில்க் சுமிதா ஊர் திருவிழாக்களில் அப்பப்ப நடனம் ஆடவும் செய்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது தான் சில்க் சுமிதாவுக்கு சினிமா நடிக்கணும் என்கிற ஆசையும் வருகிறது. அதை அவரது வளர்ப்பு அம்மாவிடம் சொல்ல அவர்களும் அதற்கு சம்மதிக்க குடும்பமாக கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க. அங்கே வடபழனியில் ஒரு வீடு எடுத்து தங்கினபடி சினிமா துறையில் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம்தான் ஒரு நடிகைக்கு டச் அப் கேர்ளாக இருக்கிற வேலை இவர்களுக்கு கிடைக்கிறது. அதோட கூட்டமாக நிற்கிற பப்ளிக் காட்சியிலையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கையில் 1980 திருப்பதி ராஜா என்கிற டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்டு போகிறாங்க. அவர் வீணையும் நாதமும் என்கிற படத்தில் நடிக்க சான்ஸ் கொடுக்கிறார். அவர்தான் விஜயலட்சுமி என்ற பெயரை சில்க் சுமிதா என்று மாற்றியும் வைக்கிறார். அதற்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தவுடன் இன்னொரு படத்திலும் நடிக்க சான்ஸ் கிடைக்கிறது. அவர் கடைக்கு மாவரைக்க போகின்ற வேளையில் அந்த பக்கம் வந்த டைரக்டர் வினு சக்கரவர்த்தி அவரை காண்கிறார். அவரின் கவர்ச்சியான கண்களையும் உடலமைப்பையும் நேரடியாக அவரிடம் போய் படத்தில் நடிக்கவும் சான்ஸ் கேட்கிறார். அந்த படத்தில் சாராய கடை வைத்திருக்கும் சிலுக்கு என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள் என்ற பலரையும் தன் பக்கம் திரும்ப வைத்துள்ளார். அதன் பிறகு பாரதி ராஜா அவரது படத்தில் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில் நடிக்க வைக்கிறார். அதற்கு பிறகு வந்த இயக்குநர்கள் அவரை ஒரு கவர்ச்சி பொம்மையாக தான் பார்க்க ஆரம்பித்தார்கள். தங்களின் படங்களில் கவர்ச்சி பாடல்களுக்கும் இல்லாவிட்டால் கவர்ச்சி கதாபாத்திரங்களில் தான் நடிக்க வைத்திருந்தார்கள். ஆனால் சில்க் சுமிதாவிற்கு நடிகை சாவித்திரி மாதிரி ஒரு நல்ல சிறந்த நடிகையாக வரவேணும் என்று தான் ஆசை இருந்தது. ஆனால் அவருக்கு கிடைத்த கவர்ச்சி கதாபாத்திரத்தை சிறப்பாகவே நடித்து வந்தார். அவர் நடித்த படங்கள் பார்க்க ரசிகர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு வந்தார்கள். இதனால் தங்களின் படங்களில் எப்படியாவது சில்க் சுமிதாவை நடிக்க வைக்க வேணுமென வீட்டு வாசலிலேயே தவம் கிடந்தனர் டைரக்டர்மார். சில்க் சுமிதாவும் அவருக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உச்சக்கட்ட கவர்ச்சி நடிகையாக உயர்ந்து நின்றாங்க. பணம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அதை சொந்தக்காரர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படியே 10 ஆண்டுகள் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தாங்க. அவர்களின் மார்க்கெட் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சிட்டு அவர்களை மாதிரியே கவர்ச்சி நடிகைகள் சினிமாவிற்கு நுழைய ஆரம்பித்தவுடன் அவரை தேடி வந்த தயாரிப்பாளர்களும் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பத்தான் இவர் மாதிரியே கவர்ச்சி நடிகையான அனுராதா மூலமாக இவர்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தன. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு சில்க் சுமிதா அனுராதாவிற்கு கால் பண்ணி அனுராதாவை வீட்டுக்கு 2 குழந்தைகளுக்கு தாயான அனுராதா வர மறுக்கிறார். நாளை காலையில் வருகிறேன் என்று கூறி ஃபோனை வைக்கிறார். அடுத்த நாள் காலையில் அனுராதா தனது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப தயாரித்து கொண்டிருக்கையில் தனது கணவர் அழைக்கும் சத்தம் கேட்டு ஆளிற்கு போகிறார்.
அங்கு டிவியில் அவர் பார்த்த செய்தி ஷாக் ஆகுகிறார். உடனே அனுராதாவும் அவரது கணவரும் சில்க் சுமித்தாவின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கு சில்க் சுமித்தாவின் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் போய் என்ன ஆச்சு என்று கேட்க அவர்கள் சொன்ன விஷயம் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டது. அங்கிருந்து ராயம்பேட்டை மோச்சரிக்கு விரைந்து செல்கிறார் அனுராதா. அங்கு ஸ்ட்ரெச்சரில் மொய்த்தபடி அனாதையாக கிடந்த சில்க் சுமித்தாவை பார்க்கிறார். அவருக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர் படத்தின் முன்னிலையில் திகழ்ந்தாலும் அவரது நிஜ வாழ்க்கை மிகவும் இருளாகவும் பயங்கரமாகவும் இருந்துள்ளது. அவருக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தவர்களும் அவரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர். அவரது மேனேஜராக இருந்த ராதாகிருஷ்ணனின் மகளை அவர் காதலித்துள்ளார். அது தெரிய வந்தவுடன் கோபம் கொண்ட ராதாகிருஷ்ணன் சில்க் சுமித்தாவை சரமாரியான வார்த்தைகளால் தாக்குகிறார். இதை தாங்க முடியாமல் ஏற்கனவே பட தோல்விகளாலும் தன் வாழ்க்கையில் கருப்பான பக்கத்தாலும் போதைக்கு அடிமையான இவர் தூக்குமாட்டி கொண்டு இறந்துள்ளார். நாங்கள் சில்க் சினிமாவில் நல்ல நடிகையாக பார்த்துள்ளோம். அதனால் அவரில் இருளான பக்கம் யாருக்கும் தெரியாது. எதுவாயினும் தற்கொலை என்பது மிகவும் தவறான விடயமாகும். அந்த நிமிஷத்தில் உருவாகின்ற விரக்திக்காக எடுக்கும் இந்த முடிவு வாழ்க்கையை மொத்தமாக அழிக்கிறது. சில்க் சுமித்தாவின் வாழ்க்கை போல இன்னும் பலரது வாழ்க்கையும் இருக்கிறது. தயவு செய்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடாதீர்கள். அந்த நொடியை கடந்துவிட்டால் பிறகு உங்களுக்கே அது தப்பு என்று தோன்றிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மஞ்சுளா. பாய்.